நான் வாய்ப்பு கொடுத்தேன்னா நம்ம வாய்ப்பு கொடுக்குறதுன்றதெல்லாம் பெரிய வார்த்தை தான். அவங்க சொல்லுவார் இல்லையா சார் நீங்கள் ஏதோ பெரிய வேலையாக போகிறீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன், அப்போ பின்னாடி நான் வருவேன், எப்போ அப்போ உன இடத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதை சொல்லாதீங்க, அதை கேட்டாலே கஷ்டமாக இருக்குது. ஒரே கண் தண்ணி தான். அந்த அந்த விஷயத்தை வந்து என்னால் எதிரே பார்க்க முடியல. அதுவும் ஒரு மீம் வேறு ஒன்று வந்து பிரியமானவளே படத்தோட சீன் போகும்போது சொல்லிட்டு போவார், அப்படியா இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் தெரியல அப்படின்றது வந்து பார்க்கும்போது எனக்கு அதை படத்தோட இது பண்ணி வச்சுருந்தாங்க. விஜய் சார் வந்து இனிமேல் அந்த படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஒரு ஃபேனாக எனக்குலாம் வந்து ஒரு கண்ணில் அழற மாதிரியான ஒரு மூமெண்ட் தான். காஞ்சூரிங் கண்ணப்பன் வந்து வரும்போது நீங்க சொன்னீங்க அதை எடுத்து போய் தளபதி கிட்ட காமிச்சு அவர் பார்த்து புரிச்சாருங்க. இந்த படத்தை ஏன்னா மாநாடு வரும்போது இதை காமிச்சிங்களா? இல்லை, இதுக்கு நீ உங்ககிட்ட இந்த படத்தை பத்தி அவர் என்ன தளபதி சொன்னாரு, மாநாடு பத்தி நீங்க ஏதாவது பேசுறீங்களா? அதாவது இப்போ பயங்கர பிஸியாக இருக்கார். கண்டிப்பாக கொண்டு போய் காட்ட போகிறேன். அது அவரும் பார்த்துட்டு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஒரு ஒரு நமக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சார்கிட்ட போய் காட்டுவேன். எல்லாம் நியூஸில் வர மாதிரி நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக அன்னைக்கு உண்மையிலேயே எக்ஸாக்டாக சொல்லணும்னா அன்றைக்கி வந்து லண்டனில் ஒரு ஷோக்காக போகிறேன். 27ஆம் தேதி வந்து லண்டனில் ஒரு ஷோ இருக்குது, அதுக்காக அதை சொல்லாதீங்க, அதை கேட்டாலே கஷ்டமாக இருக்குது. ஒரே கண் தண்ணி தான். அந்த அந்த விஷயத்தை வந்து என்னால் எதிரே பார்க்க முடியல. அதுவும் ஒரு மீம் வேறு ஒன்று வந்து இது ரீல்ஸ் ஒன்று அதில் பார்த்தேன். அது பிரியமானவளே படத்தோட சீன் நினைக்கிறேன். அவர் வந்து போகும்போது சொல்லிட்டு போவார், அப்படியா இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் தெரியல அப்படின்றது வந்து பார்க்கும்போது எனக்கு அதை படத்தோட இது பண்ணி வச்சுருந்தாங்க. அது மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஆஸ் ஒரு தமிழ் சினிமா ஃபேனாக, விஜய் சார் ஃபேனாக, ஒரு சினிமாவில் இருக்க ஒருத்தராக விஜய் சார் வந்து இனிமேல் அந்த படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஒரு ஃபேனாக எனக்குலாம் வந்து ஒரு கண்ணில் ஒரு அழற மாதிரியான ஒரு மூமெண்ட் தான் அது. இங்கே முடிச்சுட்டு ஆமாம், அதில் வந்து விஜய் சார் வந்து ஒரு விஷயத்தை விட்டு போவார் சரிங்களா, எஸ்கே கிட்ட. அப்போ வந்து மக்கள் எல்லாம் வந்து டோட்டலாகவே வந்து என்ன விஜய் சாரை வந்து விஜய் சார் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாரு போது எஸ்கே சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அதில் நீங்கள் பார்க்காத ஒன்று இருக்குது, அதை எடுத்து நாங்கள் கட் பண்ணிட்டோம். அது என்னென்னா அந்த மாதிரி சொல்லுவார் இல்லையா, சிவா சொல்லுவார் இல்லையா, சார் நீங்கள் ஏதோ பெரிய வேலையாக போகிறீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன், அப்போ பின்னாடி நான் வருவேன், எப்போ அப்போ உன இடத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இது இல்லை, இது ஒரு 3 வருஷம் முன்னாடியே வாங்கின கண்ணு. எல்லாரும் சொல்றாங்க அவர் இடத்துக்கு எஸ்கே வந்தா நல்லா இருக்கும். இல்லை, இதை நான் நிறைய இன்டர்வியூலையும் சொல்கிறேன், இங்கேயும் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா அந்த இடத்துக்கு இந்த இடமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சிவா அவர் தனியாக ஒரு இடத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. அவரே நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. ஸோ அவரே வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கார். ஸோ இது ரெண்டும் ஒன்னான்னு கேட்குறத விட 2 பேருமே வேற வேற இடத்த கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் என்னுடைய அதை நீங்கள் அவரை கேளுங்க, சொல்லுவார். என்ன எப்படி கேட்குறீங்க, அவர் கேளுங்க எங்கேயாவது வரும்போது கண்டிப்பாக. அதான் ஆமாம், நான் வாய்ப்பு கொடுத்தேன்னா இல்லை ப்ரோ, உண்மையில் அவர் வந்து சிக்ஸர்னு ஒரு படம் பண்ணியிருந்தார், அதில் நான் நடிச்சிருந்தேன். அப்போது இந்த கல்யாணம் பேச்செலாம் இல்லை. அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ப்ரொடியூசர் கேட்டார், இந்த மாதிரி அவங்க தங்கச்சிக்கும் பார்க்குறாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு பார்த்தோம். ஜாதகம் செட் ஆகி அஃப்கோர்ஸ் வீட்டில் பார்த்து அப்படி பண்ணப்பட்டது தான். அண்டு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோன்றதெல்லாம் பெரிய வார்த்தை தான். உண்மையை சொல்ல போனால் அவர் தான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்கு என்னை சூஸ் பண்ணதுங்கிறதே வந்து அவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. நாங்கள் என்ன தான் இதை வந்து இதாக சொன்னாலும் நீங்கள் சொல்ல போகிறது தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ, லவ் யூ ஆல்.